ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரம் உங்களோட லவ்வர்ஸோட எனர்ஜிஸ் எப்படி இருக்குது, அவங்களோட கரண்ட் எனர்ஜிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத லவ் டாரட் ரீடிங்கில் நம்ம இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2 இது ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. அந்த பர்டிகுலர் பர்சனை உங்களோட மைண்டில் நினச்சிக்கோங்க. உங்களுக்கும் இப்போ என்ன கரண்ட் எனர்ஜிஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத இதில் நல்லா நம்ம பார்த்துக்கலாம். யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் அழகாக ஒரு ஹார்ட் இமோஜி டைப் பண்ணுங்கள். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். உங்களோட பார்ட்னரோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்களோட லவ் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இந்த இடத்துல என்னென்னா பொறுமை கிடையாது. இந்த இடத்துல பொறுமை இல்லாமல் கொஞ்ச நேரம் ஒரு டெக்ஸ்ட் வரல, கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம்னு சொல்லிட்டு அவங்க டெக்ஸ்ட் ஒரு 4 மணி நேரத்துக்கு பண்ணாமல் இருந்தால் அந்த நேரத்தில் உங்களோட மைண்டு பயங்கர டென்ஷன் ஆகி அழுது ஆர்ப்பாட்டம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே பண்ணிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லவ் பாண்டிங் இருக்கிறதே சிறப்பாக தான் இருக்குது. அது இன்னும் பெட்டராக ஃப்யூச்சருக்கு போகும். ஒரு சின்ன விஷயத்துக்காக இந்த பொறுமையை இழந்து சண்டை போடுறது இல்லாமல் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை தான் உங்களோட பார்ட்னர் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நீங்கள் தான் அவங்களோட லைஃப்பில் ஒரு சூப்பரான லக்கி சாமே. அவங்க உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், பழக மாட்டேன், நான் தள்ளி இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்களோட மைண்டு ஃபுல்லாக நீங்கள் தான் ஓடிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் அவங்களோட லைஃப்பில் வந்ததுலேருந்து அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் அவங்களோட மைண்டில் ரொம்ப நல்லாவே தெரியுது. சில இடத்துல கொஞ்சம் ஈகோஸ்டிக்கான கேரக்டர் அதை ஃப்ராங்காக சொல்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுது. பட் அவங்களோட எக்ஸ்பிரஷன்லேயே தெரிஞ்சுக்கலாம் அவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப நன்றி உணர்வும் உங்கள் மேலே இருக்குது அப்படின்றது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நகர்ந்து இருக்க மாதிரி இருக்கலாம். ஏதாவது ட்ராவல் பண்ணுறனால அதிகம் கான்வர்சேஷன் பண்ண முடியாமல் போகலாம். மீட்டிங் டைம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ரொம்ப பாண்டிங்கோடு இருக்கிறது சில வேலைகள்னால நகர்ந்து இருப்பீங்க. அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. அது வரக்கூடிய காலகட்டத்தில் இதுக்கு உண்டான டபுள் த டைம் அந்த மீட்டிங் சான்சஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். தேங்க்யூ.